ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய், உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், அநேக கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் ஊழியக்காரவங்க ஆரம்ப நாட்களில், ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இன்றைய நாட்களில் ஜெபம் பண்ண முடியாமல் சோர்ந்து போய் சத்துருவானவன் சாத்தானானவன் அவர்களை பலவீனப்படுத்தி அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறாங்க. சத்துரு பலவீனப்படுத்தி விட்டார். இப்பொழுது அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீர் சதா காலங்களிலும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். உம்முடைய தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் ஆதியில் கொண்ட அன்பை விட்டு ஆண்டவரே சத்துருவினால் இடருண்டு வல்லமையாய் ஜெபித்தவர்கள், ஆண்டவரே தேசம் அதிர ஜெபம் பண்ணினவர்கள், ரட்சிப்புக்காக ஜெபித்தவர்கள், அநேக ஜனங்கள் ஆத்ம பாரத்தோடு ரட்சிக்கப்பட வேண்டுமே என்று ஜெபித்தவர்கள், இப்படி ஜெபித்து முழங்காலிலே நின்று முழங்காலிலே 1 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று ஜெபம் பண்ணின ஜெப வீரர்கள், தானியேலை போன்றவர்கள் இன்றைக்கு முடங்கி கிடக்கிறாங்க. சப்பா, இந்த நாட்களில் நீங்கள் அவங்களை எழுப்பி விட வேண்டும் என்று வேண்டுகிறேன். எலியாவை தட்டி எழுப்பி போஜனம் கொடுத்து, நீ புறப்பட்டு போ, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி தட்டி எழுப்பி விட்டீங்களே, அப்படியாக உலகம் முழுவதிலும், தமிழ்நாடு முழுவதிலும், இந்தியா முழுவதிலும் உங்களுடைய ஊழியக்காரர்கள் அநேகர் சோர்ந்து போயிருக்கிறாங்கப்பா. வருமானம் இல்லாமல், கையில் காசு பணம் இல்லாமல், பலவிதமான பிரச்சனைகளில், சரீரத்தில் வியாதியில், வறுமையில், இக்கட்டில், பிரச்சனையில் சிக்கியிருக்காங்க. ஏசப்பா, பிதாவாகிய தேவனே, ஏசப்பா, பரிசுத்தாவியானவரே, உங்கள் பிள்ளைகளை மறக்காதபடிக்கு எலியாவை தட்டி எழுப்பின அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. தட்டி எழுப்புங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அப்போ ஆரம்பத்தில் கொண்ட அதே பலன் மீண்டும் உண்டாகட்டும். முழங்காலிலே நின்று தேசத்தின் ஜனங்களுக்காய் கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப பாரத்தை, ஒரு ஜெப ஆவியை மீண்டுமாய் ஊற்றி கரமிடித்து தூக்கி நிறுத்தி ஜெபிக்க வைப்பராக உடைய பிள்ளைகளை பெரிய காரியங்களை செய்யுங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன். பரலோக நல்ல ஆண்டவரே, ஆமென், ஆமென்.